ஹாய் வியூவர்ஸ், விலங்குகள் செஞ்ச தரமான சிறப்பான 7 சம்பவங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த விலங்குகள் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஹீரோ டாக். கனடால இருக்கிற ஹாலி மோரிங்கிற இந்த லேடியோட உயிரையே இவங்க வளர்க்குற க்ளோபர்ங்கிற இந்த நாய் காப்பாத்தி இருக்கு. மே 2021 ஒரு நாள் காலையில இவங்களும் இந்த நாயும் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்களுக்கு வலிப்பு வந்து ரோட்டோரமா விழுந்துட்டாங்களாம். அப்ப அந்த டைம்ல இந்த இடத்துல யாருமே இல்லையாம். அந்த பக்கமா போன வண்டிகளும் இவங்களை கவனிக்கலையாம். இதனால இந்த நாய் இதுவாவே அவங்க கையில இருந்த டாக் செயின் லாக்க கழட்டிட்டு அந்த பக்கமா போன இந்த வேனை நிறுத்தி இருக்கு. இந்த வேனை ஓட்டிட்டு வந்த டிரைடன் ஆட்வேங்கிற இவரு இந்த நாயை நம்ம வண்டியை நிறுத்துதுன்னு கீழே இறங்கி பார்க்கும்போது இந்த லேடி மயங்கி கிடக்கிறத பார்த்து இவங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இவங்க உயிரை காப்பாத்தி இருக்காரு. இந்த நாய் புத்திசாலித்தனமா இவங்களை காப்பாத்தின வீடியோவை பார்த்த டாக்டரே இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட பணமே வாங்கலையாம். இதே மாதிரி இந்த குட்டி நாய் ஓநாய் கூடயே சண்டை போட்டு இந்த பொண்ணை காப்பாத்தி இருக்கு. ஜூலை 2021 ஒரு நாள் கனடால உள்ள கோஸ்டல் தெருவுல காட்டு பகுதியில இருந்து வந்த ஒரு ஓநாய் அந்த பக்கமா போற குழந்தைகள் எல்லாம் கடிச்சிருக்கு. இது தெரியாம இந்த பொண்ணும் இந்த குட்டி நாயை கூட்டிக்கிட்டு அந்த தெருவுல போகும்போது அந்த ஓநாய் வந்து இந்த பொண்ணை கடிக்க துரத்தி இருக்கு. ஆனா இந்த குட்டி நாய் அந்த ஓநாய் கூட சண்டை போட்டு இந்த பொண்ணை காப்பாத்தி இருக்கு. அந்த ஓநாய் இந்த குட்டி நாயை பயங்கரமா கடிச்சியும் இந்த குட்டி நாய் பயந்து ஓடாம இந்த பொண்ணை காப்பாத்தின இந்த வீடியோ சோஷியல் மீடியாஸ்ல பயங்கரமா வைரல் ஆனதுனால ஒரே நாள்ல இந்த நாயோட ட்ரீட்மெண்ட்டுக்கு $10,000 இந்திய மதிப்புக்கு 7 லட்சம் ரூபாய்க்கு மேல காசு கலெக்ட் ஆகி இருக்கு. அடுத்தது அமேசிங் மாம். தாய் பாசத்துக்கு நிகரானது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அதை நிரூபிக்கிற விதமா கொரியால உள்ள இந்த பூனைக்கு ஒரு கால் உடைஞ்சிருந்தும் தினமும் ரொம்ப தூரம் நடந்து வந்து எல்லாருக்கிட்டையும் உணவு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. நிறைய பேர் இந்த பூனைக்கு ஒரு கால் உடைஞ்சிருக்கிறத பார்த்து உணவு கொடுத்தாலும் இது அந்த உணவை சாப்பிடாம எங்கேயோ எடுத்துட்டு போய்கிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் இந்த பூனை பின்னாடியே போய் பார்த்தா இதுக்கு கொடுக்கிற உணவுகள் எல்லாம் இது சாப்பிடாம இதுங்களோட குட்டிகளுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்திருக்கு. இந்த பூனையோடைய பாசத்தை பார்த்து இவரே இந்த பூனையையும் இதுங்களோட குட்டிகளையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாராம். இதே மாதிரி தாய்லாந்துல உள்ள இந்த நாய்க்கு ஒரு சிக்கன் லெக் பீஸ கொடுத்தோம். இதை இந்த நாய் சாப்பிடாம ரொம்ப தூரம் நடந்து போய் இதுங்களோட குட்டிகளுக்கு கொடுத்திருக்கு. சூப்பரான நாயா இருக்குல்ல. அடுத்தது டாக் புஷிங் வீல் சேர். விலங்குகள்லயே நாய்கள் தான் ரொம்பவும் நன்றியுள்ள விலங்கு. தன்னை வளர்க்கறவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யும். சைனால இருக்கிற 86 வயசான லாமியானுங்கிற இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல 2 காலும் முழுமையா போயிடுச்சாம். இதனால நடக்க முடியாத இவர் வளர்க்கிற இந்த நாய் தான் எல்லா இடங்களுக்கும் இந்த வண்டியில வச்சு தள்ளிட்டு போகுது. இந்த நாய் இவர் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்தே நிறைய பேர் இவருக்கு உதவி செய்யறாங்க. அந்த அளவுக்கு இந்த நாய் எப்பவுமே இவர் கூடவே இருந்து இவரை ரொம்பவும் பாசத்தோட பாத்துக்குதாம். அடுத்தது சேஃப்டி டாக். 2017 ஒரு நாள் நைட் கலிபோர்னியால உள்ள ஒரு வீட்டுக்குள்ள இந்த திருடன் வந்து எதை திருடலாம்னு பாத்துட்டு இருக்கும்போது இந்த வீட்ல உள்ள நாய் வந்து இந்த திருடனை வெறித்தனமா கடிச்சிருக்கு. இதனால ஆளை விட்ட போதுன்னு இந்த திருடன் தலை தெறிக்க ஓடி இருக்கான். இதே மாதிரி ஆஸ்திரேலியால உள்ள இந்த வீட்டுக்குள்ள யாருன்னே தெரியாத இந்த ஆள் நல்லவன் மாதிரியே வீட்டுக்குள்ள வந்திருக்கான். இதனால முதல்ல இந்த நாயும் இவரை பார்த்துட்டு எதுவுமே பண்ணலையாம். ஆனா வீட்டுக்குள்ள போய் இந்த லேடியை மிரட்டி காசு கேட்க ஆரம்பிச்சிருக்கான். இத பார்த்த இந்த நாய் இந்த திருடனை கடிச்சு வீட்டை விட்டு விரட்டி இந்த லேடியை காப்பாத்தி இருக்கு. அடுத்தது ரெஸ்கியூ டாக்ஸ். தாய்லாந்துல இருக்கிற மைக்கேல் பைனஸ்ங்கிற இவரு ஸ்வீடன்ல இருந்து தாய்லாந்துக்கு வந்து முதல்ல ஒரு ஹோட்டல் வித் ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருந்திருக்காரு. அப்ப ஒரு நாள் இவர் ரெஸ்டாரண்ட் வாசல்ல நடக்க முடியாத ஒரு நாய் பசியோட வந்து கத்தி இருக்கு. இவரும் அதுக்கு உணவு கொடுத்து அது நடக்கிற மாதிரி 2 வீலையும் செட் பண்ணி விட்டுருக்காரு. ஒரு வாரம் கழிச்சு அந்த நாய் போய் இன்னொரு நடக்க முடியாத நாயை இவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. இவர் அந்த நாய்க்கும் உணவு கொடுத்து அதுக்கும் 2 வீலை மாட்டி விட்டுருக்காரு. இப்போ 10 வருஷத்துல இவர் ஷெல்டர்ல 600 நாய்கள் இருக்குதாம். இதுல 350க்கும் அதிகமான நாய்கள் நடக்க முடியாத நாய்களாம். இங்க இருக்கிற முக்கால்வாசி நாய்கள் மத்த நாய்கள் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த நாய்கள் தானா. இவர் இப்ப ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் எல்லாம் மூடிட்டு இந்த நாய்கள் காப்பகத்தையே நடத்த ஆரம்பிச்சிட்டாராம். இங்க உள்ள நாய்கள் வெளியில போய் சுத்தும் போது ஏதாவது நடக்க முடியாத நாய்களை பார்த்தா அதுங்களையும் இந்த காப்பகத்துக்கு கூட்டிட்டு வந்துடுமாம். அந்த அளவுக்கு இங்க உள்ள நாய்களை இவர் ரொம்பவும் பாசத்தோட பாத்துக்கிறாராம். அடுத்தது டால்பின் ஃப்ரெண்ட். கலிபோர்னியா கடற்கரையில ஒரு நாள் இந்த டால்பின் நீந்த முடியாம மீன் வலையில மாட்டி கரையில உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கு. மைக்கேல்ங்கிற இவரும் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த டால்பின் கழுத்துல சிக்கி இருந்த வலையை கட் பண்ணி இந்த டால்பினோட உயிரை காப்பாத்தி கடலுக்குள்ள விட்டுருக்காங்க. இதனால நன்றி மறக்காத இந்த டால்பின் அதுக்கப்புறம் இவர் கூட பயங்கரமா ஃப்ரெண்ட் ஆயிடுச்சாம். இவர் எப்பெல்லாம் கடலுக்குள்ள போறாரோ அப்பெல்லாம் கரெக்டா இந்த டால்பின் வந்து இவர்கிட்ட விளையாட ஆரம்பிச்சிடுச்சாம். நம்ம கடைசியா பார்க்க போறது அன்பிலீவபிள் லவ். எல்லா விலங்குகளுமே அதை வளர்க்கறவங்க மேல அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்கும். அந்த மாதிரி இந்த மாட்டை வளர்க்கறவரை சும்மா அடிக்கிற மாதிரி நடிக்கும் போதே
இந்த மாடு இவரை காப்பாத்த ஓடி வருது. இந்த மாடு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சும்மா இவரை அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் காட்டினாலே இவரை காப்பாத்த ஓடி வந்துடுமாம். இது கூட பரவாயில்லங்க, அமெரிக்கால இந்த குட்டி நாய் யாரோடதுங்கிற பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. இந்த லேடி இந்த நாயை நான் தான் காசு கொடுத்து வாங்கினேன்னு சொல்லி ஒரு பில் காப்பியோட கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா இந்த ப்ளூ சட்டை போட்டு இருக்கிறவரு, இது என்னோட நாய் தான், நான் தான் இத 2 வருஷமா வளர்த்துட்டு இருந்தேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த நாய் திடீர்னு காணாம போயிடுச்சு. இப்பதான் இது இவங்க கிட்ட இருக்கிறது எனக்கு தெரிஞ்சதுன்னு ஜட்ஜு கிட்ட சொல்லிருக்காரு. இதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாத இந்த ஜட்ஜ் இந்த நாயை கொண்டு வந்து கோர்ட்டுக்கு நடுவுல விட சொல்லிருக்காங்க. கீழே இறக்கி விட்ட அடுத்த செகண்டே இந்த நாய் ஓடி போய் பாசத்தோட இவரோட காலை பிடிச்சு கத்திக்கிட்டே இருந்திருக்கு. இந்த நாயோட பாசத்தை பார்த்த ஜட்ஜ் எந்த கேள்வியுமே கேட்காம இந்த நாய் உங்களோடதுதான்ங்கிறதுக்கு வேற எந்த ஆதாரமும் தேவையில்லைன்னு சொல்லி இந்த நாயை இவர்கிட்டயே கொடுத்துட்டாங்களாம். ஓகே வீவர்ஸ், இதே மாதிரி எல்லா விலங்குகளுமே தன்னை வளர்க்கறவங்க மேல அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்கோம். விலங்குகளோட பாசத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாமனோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.